கார்த்திக் பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. இல்லை நீங்கள் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நாள் ஃபுல்லாக நீங்கள் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு எதுவுமே பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு என்ன கார்த்தி இருக்குது, நம்ம வீட்டோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதனால் எல்லாருக்குமே என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, சரி உங்களுக்கு என்ன ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு கீரை குழம்பு ரொம்ப பிடிக்கும், பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனாண்ட போகிறாரு. ஆமாம் நீங்கள் இங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி சமையல் ஃபுல்லாக என்னோட தான், நீங்கள் கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஐயோ என்ன சொல்கிறீங்க கார்த்திக், அதெல்லாம் வேண்டாம் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் பொண்ணு, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க, எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களை கூப்பிடுறேன், நீங்கள் டைனிங் டேபிளில் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு. சரி நான் ஏதாவது கட் பண்ணி தரட்டுமா, ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு வேலை கூட நீங்கள் செய்யக்கூடாது, எல்லாமே இன்றைக்கி என்னோடது தான் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணிவிட்டு பொண்ணியை கூப்பிடுறாரு. பொண்ணையும் வராங்க. வந்த உடனே பார்க்குறாங்க, என்ன கார்த்திக் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கி எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் டைனிங் டேபிளில் வைங்க, எல்லாருமே சாப்பிட கூப்பிடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வராங்க. இன்றைக்கி சமையல் நான் பண்ணவே இல்லை, சமையல் பண்ணது எல்லாமே கார்த்திக் தான் அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க. அப்படியா கார்த்திக், உனக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி எல்லாருமே கேட்குறாங்க. பவானி எல்லாருமே, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து நான் எப்படி சமைச்சிருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. எல்லாருமே உட்காடுறாங்க. உட்காரும்போது அப்படியே பார்க்குறாரு கார்த்திக். பொண்ணு நீங்கள் எங்கள் கூடலாம் உட்காந்து சாப்பிட மாட்டிங்களா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்போவுமே நீங்கள் சாப்பிட வர மாட்டேறீங்க, கடைசியாக தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் எல்லாருக்குமே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. இல்லை ஒரு வாட்டியாவது நீங்கள் எங்கள் கூட உட்காந்து சாப்பிடுங்க, வாங்க என் பக்கத்தில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் சாப்பிட உட்காந்துட்டா யார் பரிமாறுறது அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க. பொன்னி இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானி எழுந்துக்கிறாங்க. உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. பொன்னி பயங்கர சந்தோஷத்தோட கார்த்திக் பக்கத்தில் போய் உட்காரத்துக்கு போகிறாங்க. நில்லு நில்லு நில்லு, நான் அங்கே உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வராரு. அப்படியே கார்த்திக் இடம் மாறுறாரு. சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. பொன்னி உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கார்த்திக் பார்த்து பார்த்து அப்படியே கவனிக்கிறாரு. நில்லு எல்லாமே நானே பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு தேவையான எல்லாமே செய்கிறாரு. செஞ்சுட்டு அப்படியே வந்து அவங்களுக்கு விக்கல் வருது, தண்ணி எல்லாம் கொடுக்குறாரு, தலையெல்லாம் தட்டுறாரு. இதை எல்லாருமே பார்க்குறாங்க. சந்திரசேகர் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. சாப்பிட்டு முடித்தோடனே பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்து பார்த்து எல்லாமே சக்தி பண்ணதை நினச்சி அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ண வெளியே வராங்க. வந்தவொடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல என்னை இப்படி உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. சாரி பொண்ணு, நான் உன் கூட இவ்வளோ நாள் இருக்கேன், இப்படி உன்னை உட்கார வச்சு சாப்பிட பார்க்கணுன்னு எனக்கு தோணவே இல்லை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லைங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத அப்படியே பிரீத்தி பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கரமாக கோவம் வருது. இவங்க 2 பேரும் எப்படியாவது பிரிக்கலான்னு பார்த்தா, ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சக்திக்கு இப்போ வர வர பொன்னி மேலே பாசம் அதிகமாகிடுச்சு. சாப்பாடெல்லாம் போடுறாரு, விக்கல் எடுத்தால் தண்ணி கொடுக்குறாரு, பார்த்து பார்த்து கவனிக்கிறாரு, மல்லிகைப்பூ வாங்கி தராரு, தலையில் வைக்கிறாரு. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. 2 பேரும் பிரிக்கலான்னு பார்த்தா ஆனால் ஒன்று சேர்ற மாதிரியே போதே. ஆனால் விடவே கூடாது, நம்ம இருக்கிற வரைக்கும் இது நடக்கவே கூடாது, எப்படியாவது சக்தியை பிரித்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிரீத்தி பயங்கரமாக